ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்துக்கிட்டு கூஸ் வாத்து வளர்க்குறோம். அந்த கூஸ் வாத்து வந்துக்கிட்டு நமக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு. நம்ம வீட்டில் மொத்தம் 4 வாத்து நிற்கிது. அதில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த 2 வாத்து மொத்தத்தில் 5 முட்டை விட்டுச்சு. இதுதான் இதுக்கு தலை பிரீடு. அதனால் 5 to 6க்குள்ளே தான் விடும் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக 5 விட்டதோடு அது நிப்பாட்டிருச்சு. இதனுடைய முட்டை எடுத்து நம்ம அடை வச்சோம். அடை வச்சு அது 5ல் எத்தனை பொரிச்சது அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இது. தயவு செஞ்சு எல்லோரும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த 5 முட்டையும் எடுத்து ஒரு சாந்து சட்டியில் மண்ணள்ளி போட்டு அந்த 5 முட்டையும் வச்சாச்சு. அதில் வந்துக்கிட்டு நான் ரொம்ப நாளாக ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தேன். அது முட்டை விட ஆரம்பிச்சதில் இருந்தேன். வாத்துலேயே போட்டுருமா, கோழியில் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நம்ம செலக்ட் பண்ணது தான் கோழி அடைக்காக வந்து எப்படி முட்டையை இழுத்துக்கிறதுன்னு பார்த்துக்குருவோம். அடைக்கி உட்காந்துருச்சு. இனி நம்ம இது எத்தனை நாளில் பொரிக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூஸ் வாத்து அடை வைக்கிறது நமக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால எத்தனை நாளில் பொரிக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்துக்கிட்டு கோழியில் போட்டிருந்தோம். கரெக்டாக 31 நாள் கழித்து 32வது நாள் காலையில் 5 பேபிஸையும் கூட்டிகிட்டு வெளியில் வந்துருச்சு கோழி. நம்ம ஒரு கோழியில் தான் அடை வச்சோம். பக்கத்தில் இருந்த அந்த தங்கச்சி கோழி, 2 கோழியுமே அக்கா தங்கச்சி கோழியும் சேர்த்து குஞ்சை பாதுகாக்குது. இதிலேருந்து எனக்கு கிடைச்ச அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம வாத்தில் போடுறத விட கோழியில் போடுறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் இதே மாதிரி கூஸ் வாத்து வளர்த்தீங்க அப்படின்னா அதனுடைய முட்டையை நீங்கள் தாராளமாக கோழியில் போட்டிங்கன்னா செம்மையாக பொரிச்சு எடுத்துருது, நல்லாவும் பாதுகாக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க.